ஹலோ மக்களே! மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. இத்தன நாளா விஜய்னால நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்தில எதுவுமே சந்தோஷமா நடக்கல. இப்ப என்னடான்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் நம்ம பிருந்தா, கார்த்தியோட மேரேஜ் டேட்ட ஃபிக்ஸ் பண்றாங்க. அதே சமயத்தில அந்த குடும்பம் எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இருக்க மாதிரி உள்ள சீன்ஸ் எல்லாம் வருது. அப்படி இருக்கும்போது ராகவன், கண்மணி மட்டும் ரொம்பவே சோகமா இருக்காங்க. நம்ம ராகவனும் கண்மணிய எப்படியாவது மாத்திரணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம மாறனும் எப்படியாவது வீரா கிட்ட க்ளோஸா இருக்கணும்னு நெனைச்சாலும், அங்க குடும்பமா சேர்ந்து எல்லாருமே வந்துடுறாங்க. மாறனும் வீரா கிட்ட உனக்கு என்ன பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு கேட்கவும், வீரா அவங்களோட ஆசையெல்லாம் சொல்றாங்க. மாறன் அதுக்காக நம்ம வீராக்கு ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பரிச குடுக்குறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா மாறன் வீரா சீன்ஸ் எல்லாம் செமையா இருந்துச்சு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். குலதெய்வ கோயில்ல நல்லபடியாட்டு நம்ம பிருந்தா, கார்த்தியோட மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்காண்டி எல்லாரும் வராங்க. அந்த இடத்துல பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. வந்த இடத்துல எல்லாரும் பயங்கரமா சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ராகவன், கண்மணி மட்டும் கொஞ்சம் தனியாவே இருக்காங்க. அப்படியே நம்ம ராகவன், கண்மணி நம்மள ஏத்துக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கண்மணியும் சரி எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. உள்ள போய் நான் தூங்க போறேன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. நம்ம ராகவனும் கண்மணியை எப்படியாவது மாத்திடும்னு சொல்லிட்டு போகவும், கண்மணி அங்க தூங்குற மாதிரி இருக்குது. ராகவனும் கண்மணி கிட்ட போய், "கண்மணி நீ என்ன பத்தி நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கண்மணி தூங்கிட்டு இருக்காங்க. ராகவனும் அப்படியே அவங்க வயித்துல இருக்க குழந்தைய பார்த்து, குட்டி நீயாவது உங்க அம்மாவுக்கு எடுத்து சொல்லுடா. உங்க அம்மா மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அத அவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. எப்பதான் கண்மணி என்ன ஏத்துப்பாளோ? அவளுகிட்ட எவ்வளோ மன்னிப்பு கேட்கலான்னு நினைக்கிறேன். ஆனா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. இப்ப என்ன பண்றதுடாங்கிற மாரி நம்ம ராகவன் அதுகிட்ட இருந்து ஃபீல் பண்றாங்க. எல்லாரும் ஆட்டம் பாட்டம்ன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்கும்போது ராகவன் மட்டும் இவ்வளோ வருத்தத்துல இருக்கானேன்னு கவனிச்சேன். நம்ம வள்ளியம்மையும் நீ எதுக்குமே கவலைப்படாதடா, எல்லாமே சரியாயிரும். கண்டிப்பா கண்மணி உன்னை பத்தி ஒரு நாள் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்துறாங்க. அது மட்டும் இல்லாம குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம், நீ அந்த கோவில்ல போய் நல்லா வேண்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வள்ளியம்மா ராகவன்கிட்ட சொல்லி சமாளிக்கிறாங்க. பிருந்தாவும் கார்த்திகிட்ட வந்து நமக்கு நல்லபடியா மேரேஜ் நடக்க போகுதுன்னு நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்தது கரெக்டாக நடக்கல. இப்போவாது எந்த பிரச்சனை இல்லாம முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிருந்தாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இனி இந்த விஜய் இந்த பக்கமே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் நீ எதுக்குமே கவலைப்படாத. கண்டிப்பா எல்லாமே சிறப்பாவே முடியும். நம்ம வீராவும் இதெல்லாம் நடத்தி காட்டுவாங்கிற மாதிரி நம்ம கார்த்தி பேசுறாங்க. வள்ளியம்மையும் சரி இதுக்கு மேல லேட் பண்ணாண்டா நாளைக்கு கோவிலுக்கு வேற போக வேண்டியது இருக்கு. அதனால எல்லாரும் சீக்கிரம் தூங்குங்கன்னு கிளப்புறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மாறனும் ஆமா டயர்டா இருக்கு எல்லாரும் தூங்க போவோம்னு சொல்லவும், நம்ம வீராவும் சரி நானும் உங்க கூட எல்லாம் தூங்குறேன்னு சொல்லிட்டு வள்ளியம்மை கூட போயிறாங்க. ஆனா நம்ம மாறன் வெளியில தூங்குற மாதிரி இருக்குது. மாறனோட சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செமையா இருந்துச்சு. மாறனும் நம்ம வீரா கிட்ட ஃபோன் பண்ணி, "என்ன வீரா இந்த மாதிரி ஆயிட்டு? சரி இந்த ஊருக்கு வந்தாலாவது நல்லபடியா இருக்கலான்னு பார்த்தா, நீ என்னடான்னா இப்படி பண்ணிட்டியேன்னு" சொல்லிட்டு வீரா கிட்ட கேட்கவும், அப்படி 2 பேரும் ஃபோன்ல ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல மாறனும் வீரா கிட்ட, "உனக்கு என்னது ஆசையா இருக்கு? இப்ப என்ன பண்ணணும் போல இருக்கு?" அப்படின்னு கேட்கவும், வீராவும் "எனக்கு இந்த மின்மினி பூச்சி இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும் போல ஆசையா இருக்குன்னு" சொல்லிடுறாங்க. நம்ம மாறனும் சரி அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம வீராவும் அப்படியே அசந்து தூங்குற மாதிரி இருக்குது. மாறன் என்னடானா நம்ம வீராவை எழுப்புறாங்க. அப்படியே வீராவும் என்னடா இந்த டைம்ல வந்து எழுப்புற? என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கவும், வீராவே அப்படியே நீ கண்ணை மூடிட்டு இந்த இடத்துக்கு வான்னு கூப்பிடவும், வீரா அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு நிக்கிறாங்க. நம்ம மாறனும் கரெக்டா ஒரு பாட்டில்ல அந்த மின்மினி பூச்சிகளை எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சு வச்சிருக்காங்க. வீராவையும் சரி இத கண்ண தொற இப்ப அப்படின்னு சொல்லவும், அந்த பாட்டில்ல இருந்து ஓப்பன் பண்றாங்க. அப்படியே மின்மினி பூச்சிகள்லாம் பறக்குது. அத பார்த்த உடனே வீரா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "மாறன் எனக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க. வீரா மாறனோட சீன்ஸ் எல்லாம் செமையாவே இருந்துச்சு. அடுத்த நாள் வள்ளியம்மை எல்லாருமே சேர்ந்த மாதிரி, சரி குலதெய்வ கோயில்ல போய் வழிபட்டுட்டு வரலான்னு கிளம்புறாங்க. அப்படியே அந்த ஐயர்கிட்ட போய் என்னோட பையன் கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்காண்டி வந்திருக்கோன்னு சொல்லவும், அந்த ஐயரும் நான் ஒரு நல்ல நாளா பார்த்து நானே குறிச்சு தரேன்னு சொல்லிட்டு நம்ம சாமி கிட்ட வேண்டிட்டே இருக்காங்க. பிருந்தாவும் கார்த்தி இந்த மேரேஜ் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ராமச்சந்திரன் குடும்பம் எல்லாருமே அங்க இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷத்துல இருக்கும்போது நம்ம ராகவனும் கண்மணியை நினைச்சு வேண்டிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ராமச்சந்திரனை எதிர்த்து எப்பவுமே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஆளும் ராமச்சந்திரனை பார்த்து, என்ன ராமச்சந்திரா குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல,
எல்லாரும் மாறிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு செம அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட ராமச்சந்திரனும், இன்னும் உன்னோட வில்லத்தனம் எல்லாம் அடங்கவே இல்லையா? கேவலப்பட்டாலும் நீ திருந்தவே மாட்டியா? இத்தனை நாளுக்கு அப்புறமும் எல்லா விரோதத்தையும் மனசுலயே நினைச்சிட்டு இருப்ப. நீ திருந்திருப்பன்னு பார்த்தா நீ எல்லாம் திருந்தாத ஜென்மமா இருப்ப போலன்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் சரியா வெளுத்தெடுக்குறாங்க. என்னதான் ராமச்சந்திரன் சொன்னாலும் அவங்க மறுபடியும் பேசுறத அடக்குற மாதிரி இல்ல. குடும்பத்தை பத்தியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்டுட்டு இருந்த ராமச்சந்திரனும், இனிமே உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள எட்டி மிதிக்கிற மாதிரி இருக்குது. ராமச்சந்திரன் எப்பவுமே அமைதியா இருந்துட்டு இந்த வாட்டி என்னடான்னா நம்ம மாறனை பார்த்த மாதிரி செம அதிரடியா இறங்குறாங்க. பின்னாடி இருந்த ராகவனும் மாறனும் எல்லாம் சேர்ந்து நம்ம ராமச்சந்திரனை தடுத்து நிறுத்துறாங்க. அப்பா நீங்க இதுவுமே பண்ணாதுங்க, நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனை அமைதிப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. ராமச்சந்திரனும் அந்த ஆளை பார்த்து, இனி என்னோட விஷயத்துல தலையிட்டேன்னா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேறங்கிற மாதிரி மிரட்டிட்டு வராங்க. மாறனும் அவங்க அப்பாவை பார்த்து, என்னப்பா திடீர்னு இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல. எப்பவுமே எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு இப்ப என்ன புதுசாட்டு நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லவும், ராமச்சந்திரனை எவ்வளவு வாட்டி தான் நானும் பொறுமையா இருந்து பாக்குறது. இத்தனை வருஷம் ஆகியும் எல்லா பகையும் அவன் மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்கானா, அவனை இனிமேலும் சும்மா விட்டா அதுக்கப்புறமா நம்மளை என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணேன். இனிமே நம்ம பக்கமே தலையிட மாட்டான்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஆளும் இந்த குடும்பத்தை சும்மாவே விடக்கூடாது. இவங்க எல்லாம் இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வள்ளியம்மையும் என்னென்னாச்சு இவ்வளவா வருத்தப்பட்டுட்டு இருக்கே என்னாச்சுன்னு விசாரிக்கவும், நம்ம மாறனும் ராகவனும் அவங்கள்ட்ட வந்து இப்பதான் அப்பாவோட குணம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இவர் என்ன திடீர்னு இப்படியெல்லாம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்றாங்க. வள்ளியம்மையும், ஆமா சின்ன வயசுல என்னோட அண்ணன் எவ்வளவு பெரிய வீரனா இருப்பான் தெரியுமா? இப்பதான் இவ்வளோத்துக்கு அடங்கி போய் இருக்கான். அவங்களுக்கெல்லாம் இது தேவைதாங்கிற மாதிரி பேசுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீராவும் வள்ளியம்மை கிட்ட இனிமே பிருந்தா கார்த்தியோட மேரேஜ பத்தி பேசிற வேண்டியதான்னு யோசிக்கிறாங்க. இனி இந்த மேரேஜ் வேலைகளெல்லாம் சிறப்பா நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல கண்மணி அக்கா மட்டும் இவ்வளோ வருத்தத்துல இருக்காளே, எப்பவுமே சந்தோஷமா இருப்பா. நம்மகிட்ட மூஞ்சி குடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. இப்படியெல்லாம் இருக்கிறது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. பிருந்தாவும் நம்ம வீரா கிட்ட வந்து அக்கா கிட்ட போய் எப்படியாவது பேசி அவளை சமாதானப்படுத்தணும். அவ இப்படி இருக்குது எனக்கு நல்லதாவே படல. எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீரா பிருந்தா கண்மணி கிட்ட போய் எவ்வளவோ கேட்குறாங்க. ஆனா கண்மணி சமாதானம் ஆகுற மாதிரியே இல்ல. நீ உன்னோட மேரேஜ் வேலைகள்லாம் பாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வீராவும், எல்லாமே உன் நல்லதுக்காண்டி தானேக்கா பண்ணேன். நீ இந்த மாதிரிலாம் இருக்காத. எப்பவும் போல என்கிட்ட பேசு. நீ பேசாம இருக்கிறது ஏதோ மாதிரி இருக்கு. இப்படியெல்லாம் செய்யாதக்கான்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட நம்ம வீராவும் ரொம்பவே கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த முத்துலட்சுமி கண்மணி கிட்ட வந்து, அவ தான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டல, கொஞ்சமாவது அவகிட்ட பேசக்கூடாதா நீ? எப்பவும் போல இரு கண்மணி, எதையும் பத்தி நினைச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வழியா நம்ம பிருந்தா கார்த்தியோட மேரேஜ் சிறப்பா முடியும்னே சொல்லலாம்.